பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காரு. திமுகவில் யாரும் படித்தவர்கள் அதிகாரத்திற்கு வரவில்லை, இவர்களுக்கு கல்வியை பற்றி என்ன தெரியும், குற்றப்பின்னணியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கல்விக் கொள்கையை பற்றி பேசுவது எப்படி என்று சொல்வதுன்னு பேசியிருக்காரு. அவர் ஒருவேளை குற்றப்பின்னணியில் இருப்பவர்கள் அமைச்சர்கள் என்று சொல்லுவது பாஜக மாநிலம் ஆளுகின்ற அந்த மாநிலத்தை சார்ந்த அமைச்சர்களையும் சட்டமன்ற உறுப்பினரையும் மனதில் வைத்து சொல்லியிருப்பார்கள் நினைக்கின்றேன். அதேபோல் படிக்காதவர்கள் எப்படி பள்ளியை பற்றி பேசலாம் என்று சொல்லுகிறார். ஒருவேளை அவர் காமராஜரை கலங்கப்படுத்துவது போலதான் இந்த கூற்று இருக்கின்றது. படிப்பிற்கும் மனதிற்கும் சேவைக்கும் சம்பந்தமில்லை. மனதார மனிதாபிமானத்தை கொண்டிருப்பவர்கள் யார் உயர் பதவிக்கு வந்தாலும் மக்கள் சேவையை தலையாய கடமையாக ஏற்று செயல்படுவார்கள் என்பது அண்ணாமலை போன்ற தற்கூறிகளுக்கு தெரியாது. குற்றப்பின்னணியில் இருக்கக்கூடிய அமைச்சர் சொல்லும்போது அமைச்சர் சேகர் பாபு சென்னையில் ரவுடி சரித்திர பதிவேட்டில் இருந்தவர்கள் ஒரு கடுமையான விமர்சனம் வச்சிருக்காரு. அவர் அண்ணாமலை அங்கே வந்து டூ போலீஸ் லஞ்சம் வாங்கின பேர் வழின்னு நான் கூட கடுமையான குற்றச்சாட்டு வைக்கிறேன். ஆதாரம் எல்லாம் எது வேணா வாய்ப்புழுத்தம் மாங்கா புள்ளன்னு பேசுவதெல்லாம் பத்திரிகையாளரும் அதை திரும்ப சொல்வது எப்படி நியாயம்? ஆதாரத்தை காட்டி அவர் குற்றச்சாட்டு சொல்லியிருந்தால் நீங்கள் கேட்கலாம். போகிற போக்கில் ஏதாவது வாரி தூட்டி விட்டு போனால் எப்படி முறையாகும்? அது ஆதாரத்தை காட்ட சொல்லுங்கள்.